வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு கண்ணீரில் பதிந்த முகவரி, பாகம் 1. முகவரியற்ற கடிதமா? ஒரு பக்கம் கவலைக்குள் மடிந்து போன ஒரு பெண், மறுபக்கம் முகவரியில்லாத கடிதங்கள், பாதை தெரியாமல் எழுதப்பட்ட வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையை திசை மாற்றின. இந்த கதை அவளுடைய கண்ணீரில் பதிந்த ஒரு காதல் முகவரி கதை. ரெய்னா 25 வயதான பெண், சென்னையில் தனியாக வாடகை குடியில் வாழும் புகைப்பட கலைஞர். கண்ணாடி போன்ற ஒரு உள்ளம் கொண்ட பெண், வெளியே தெளிவும் அமைதியும், உள்ளே பெரும் வேதனையும் வெறுமையும் தான். அவளுடைய பெற்றோர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வாகன விபத்தில் இறந்து விட்டார்கள். அவளது மனசு எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எதை தேடுகிறாள் என்று தேடும் அவளுக்கே தெரியாது. அந்த ஒரு நாள், மழை தூறும் செவ்வாய்க்கிழமை காலை, வழக்கம் போல் அவள் வீட்டு கதவின் இடையில் வைக்கப்பட்டிருந்த நியூஸ் பேப்பர் மற்றும் பால் பாக்கெட்டுடன் ஒரு பழைய காக்கி கவர் விழுந்திருந்தது. முகவரி இல்லை, அனுப்புனர் தகவலும் இல்லை. ஆனால் அந்த கையெழுத்து கவிதையை வாசிப்பது போல் இருந்தது. அவள் அதை படிக்க ஆரம்பித்தாள். உனது புகைப்படங்களை நான் பார்த்தேன். நீ பசுமை கண்ணாடிக்குள்ளே உன் கண்ணீரை மறைக்க முயல்கிறாய். ஆனால் கண்ணீருக்கு வழி தெரியாத இடமில்லை ரெய்னா. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன் நிழலை நான் நேசித்து விட்டேன். நீ என் கனவுகளில் சத்தமில்லாமல் நடக்கிறாய். இது முதல் கடிதம். நீ இதை வாசித்தால் புன்னகை செய்வாயா, அழுவாயா எனக்கு தெரியாது. ஆனால் உன்னிடம் இன்னும் 5 கடிதங்கள் வரப்போகின்றன. எல்லாம் நீ ஒரு பொய்யாக வாழும் வாழ்க்கையை உண்மையாக்கும் வரை. ரெய்னாவின் மனக்குரல். நான் என்னவா இருக்கேன்? என் வீட்டை யாராவது பார்த்துருக்காங்களா? இது யாரும் ஏமாத்துறதுக்காக பண்றதா? இல்ல ஏதாச்சும் லவ்? இல்ல இது காதலா? அவள் ஒரு பழைய விஷயத்தை ஞாபகம் வைத்திருந்தாள். 1 வருடத்திற்கு முன்னால் திடீரென ஸ்டுடியோவில் ஒரு வால்யூமில் இருந்து அவளது புகைப்படம் கிழிக்கப்பட்டிருந்தது. பின்பு அந்த ஸ்டுடியோவே மூடப்பட்டது. அந்த நிழல், அந்த கண்ணோட்டம், அது இவன்தானோ? அடுத்த நாள் அவள் கதவுக்கு வெளியே ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. அதனுள்ளே ஒரு பழைய புகைப்படம். அதில் ரெய்னா சிறு வயதில் இருந்தாள். ஆனால் அந்த புகைப்படத்தை அவள் பெற்றோர்கள் யாருக்கும் கொடுத்ததில்லை. அவள் அதை காணும் போதே அதிர்ச்சியுடன் சொன்னாள், இது எங்க கிடைச்சிச்சு? இது இப்போ வீட்டுல கூட இல்லையே, இந்த காப்பி. பின் அதை உடனே கவனித்தாள். பின்புறத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், நீயும் என்னை பார்த்திருக்கிறாய், ஆனால் உனக்கு நினைவில்லை. கடைசி வரைக்கும் உன் நினைவில் நான் இருப்பேன். அவளது வாழ்க்கையில் யாரோ நிழலாக தொடர்கிறார். அவளை பாதுகாப்பதற்கா, இல்லை அவளின் நெருக்கத்தை பயன்படுத்துவதற்கா, அல்லது கடந்ததொரு காதலின் மறைந்த முகமா? இது தொடக்கம்தான். நிழலில் இருந்து வரும் அடுத்த கடிதம் நாளை. ரெய்னா நம்மையும் ஒரு உணர்வின் பாதையில் அழைத்து செல்வாள். அந்த புகைப்படம் யார் எடுத்தது? ஏன் அந்த ஆள் ரெய்னாவை கண்டு கொண்டார்? யார் இந்த கடிதங்களை அனுப்புபவர்? அவளது கடந்த வாழ்க்கையில் மறைந்துவிட்ட அந்த முகம் யாருடையது? இது பழிவாங்கும் செயலா, இல்லை காதலை ஒப்புக்கொள்ளும் செயலா என்று தெரிந்து கொள்ள பாகம் 2 இதே நேரம் இதே சேனலில் நாளை உங்களுக்காக. நன்றி.